ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஏப்ரல் 26 ஒரு பெய்ட் டிஸ்கஷன் துவங்குது. அதனை பற்றி விவரம் தெரிந்து கொள்ள நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9842610908 நம்பருக்கு. இது உங்களுக்காக நீங்களே சுயமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களே பில்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பெய்டு டிஸ்கஷன் பயன் தரும். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு இருக்காது. பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க அது டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஏன்னா ஓப்பன், ஹை, லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாமே ஒரே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இது எதற்கு அப்படின்னா நமக்கு ஐடிஎம் டு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் மார்க்கெட் ட்ரெண்ட் ஹை கட் ஆகும்போது இவங்கெல்லாம் என்ன நடக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிதல் ஏற்படும். அப்போ டிகே எளிதாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதனை பற்றி விவரங்கள் வேணுமென்றால் 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய பேர் என்கொயரி பண்ணிகிட்ருக்கீங்க, அக்கௌண்ட் நம்மக்கிட்ட ஓப்பன் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோ இதை பற்றி நம்ம மேக் பண்ண போகிறோம். அது அவர்களுக்கு மட்டும்தான். அதனால் யாராலும் நம்மக்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ நம்மக்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை உங்களோட ஐடியோட நமக்கு மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் செஷன் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா நமக்கு 22,656க்கு 22,656க்கு ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. நேற்றைய க்ளோசிங் அப்படின்னு பார்த்துட்டா 22,263. அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நமக்கு கேப் அப் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த பரோட்டா சூரி மாதிரி தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல கோட்டை அழிச்சிட்டு முதல்ல வை அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் நியூஸ் பேஸ்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னே தெரில. ஒரு கேப் டவுன் ஆகிறாங்க, அடுத்த நாள் ஒரு கேப்பை பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா இப்போ நியூஸ் பேஸ்டு பேஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை ஆப்ஷன் பையராக ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது நேற்றைக்கு முந்தைய வர்த்தகத்துக்கு புட் ஆப்ஷன்ஸ் ஹோல்டு பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் தான், இல்லைன்ட்டு இல்லை நம்மளுக்கு கேப் டவுன் ஆகும்போது. ஆனால் நீங்கள் எகெயின்ஸ்ட் ட்ரேட் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரீமியம் மிகப்பெரிய டிகேக்குள்ளே போயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் நினச்சதே நடந்திருந்தாலும் கூட உங்கள் ப்ரீமியம் அப்ரிஷியேஷன் நடக்காது. அதனால் இதனை பற்றி முதல் உணர்தல் நமக்கு வேணும். நேற்றைய அடிப்படையில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் 100 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருந்திருக்காங்க. இப்போது நமக்கு வீக்லி க்ளோசிங் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் நாளை தினம் முடிகிற போகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு ஏடிஎம் க்ளோசிங் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். வீக்லி க்ளோசிங் 22,200 நான் போட்டிருக்கேன். அதனுடைய டிஃப்ரென்ஸ் தான் குறைவாக இருக்குது. புட் ஆப்ஷன் ஒரு 8 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்போ 22,192 அப்படிங்கிற மாதிரி. அப்போ 30 பாயிண்ட் ப்ரீமியத்தில் ஒர்க் ஆகிட்டுருக்காங்க அப்படிங்கிறது இங்கே தெரியுது. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டாஸை இது பண்ணணும். எட்ஜ் ரேஞ்ச் எல்லாமே நம்ம பண்ணிக்கணும். இப்போ எட்ஜ் ரேஞ்சுக்கு நம்ம ஒன்றும் இல்லை, 22,200. இப்போது நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும். கால் ஆப்ஷன் என்னென்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அப்போ 22,200 காலுடைய அர்த்தம் என்னென்னா 22,200க்கு மேலே போகணும் அப்படின்ட்டு. அப்போ இந்த 22,200க்கு மேலே இருந்தால் தான் இவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது ஐடிஎம் ஆப்ஷனாக மாற்றப்படும். அப்போ ஐடிஎம் ஆப்ஷனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும் இருக்கும். எக்ஸ்பெரியில் நான் சொல்கிறேன், எக்ஸ்பெரி 3:30க்கு முடியும் போது இதில் இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ, அதாவது எக்ஸ்டென்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. கடைசியில் இந்த டைம் வேல்யூ 0 ஆகிடும். அப்போ எக்ஸ்டென்சிக் வேல்யூ மட்டும்தான் நமக்கு இருக்கும். இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், எக்ஸ்டென்சிக் வேல்யூ 0 ஆகிடும். அப்போது இதில் 297 ரூபாய் க்ளோசிங் அப்படின்னு இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 297 ரூபாய் மதிப்பு வேண்டும் என்றால், எக்ஸ்பைரியில் வேண்டும் என்றால் 22,200 ப்ளஸ் 297 அப்போ என்னாச்சு 22,497 அப்படிங்கிற இடத்துல ஸ்பாட் அண்ட் வீக்லி ஃபியூச்சர் ரெண்டுமே இருக்கணும். ஏன்னா ஸ்பாட்டுக்கும் வீக்லி ஃபியூச்சருக்கும் உண்டான கேப்
அங்கே நில்லாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் ப்ரீமியம் இருக்குது, நமக்கு ப்ரீமியம் இருக்காது. அதனால் ஸ்பாட் நமக்கு வீக்லி ஃபியூச்சர் ரெண்டு ஒரே இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை பேஸ் பண்ணுறோம். இந்த 22,497 அப்போ இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 250 புள்ளிகளுக்கு பக்கம் ஏறினாலும் 300 புள்ளிகளுக்கு பக்கம் ஏறினாலும் கூட எக்ஸ்பைரியில் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இந்த 297 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுறீங்க டில் எக்ஸ்பைரி வர அப்படின்னா இந்த 350 பாயிண்ட் ஏறுறது உங்களுக்கு பயனே இல்லை. அதற்கு மேலே ஏறக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் தான் உங்களுக்கு பயன் தரும். அப்படிங்கிறதுனால தான் இதை நம்ம ஆட் பண்ணி நம்ம 22,497 அப்படிங்கிற இடத்த நம்ம இது பண்ணுறோம். அப்போ இங்கே பியூராக பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும் இந்த 22,200 காலில். அப்போ புட் ஆப்ஷனுக்கு 305 ரூபா மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? 21,900 அப்படிங்கிற இடம். அப்போ இந்த எல்லைக்குட்பட்டு மார்க்கெட் இருக்கிற வர நமக்கு இந்த 22,200க்குன்னு உண்டான மதிப்பு குறைந்து கொண்டு தான் இருக்கும். 21,900லேருந்து 22,497க்கு உட்பட்டு இருக்கிற வர. அப்போ இவங்களுடைய ஹை ஜோனுக்கு போகிறோம். அப்போ கால்னா மேலே போகணும், புட்டுனா கீழே போகணும். அதனால தான் நம்ம கால் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக்கை வந்து ப்ளஸ் பண்ணுறோம், புட் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக்கை வந்துட்டு மைனஸ் பண்ணுறோம். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட ஜோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு லோ அப்படிங்கிறது 127 காலுக்கு, புட்டுக்கு 160 ரூபா. அப்போ கால் ஆப்ஷனுக்கு 22,200 ப்ளஸ் 127னா 22,327 அப்படிங்கிற இடமும், புட் ஆப்ஷனுக்கு 160னா 22,040 அப்படிங்கிற இடமும் மிக முக்கியம். அப்போ இந்த ஸ்ட்ரைக்கை வந்து இப்போ அப்போ மார்க்கெட் வந்துட்டு 22,200 கால் உங்களுக்கு இந்த 127 ரூபா லோ, அதாவது எஸ்டர்டே லோவை தக்க வைக்கணும்னா மார்க்கெட் இங்கே போய் உட்காந்துடணும். 22,327க்கு மேலே போய் உட்காரணும். அப்படி 22,327க்கு மேலே உட்காராத பட்சத்தில் இந்த 127 அப்படிங்கிற லோவை சஸ்டெயின் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட் வந்துட்டு லோவை பிரேக், அதாவது இந்த ஸ்ட்ரைக் வந்து லோவை பிரேக் பண்ணுறக்கு மார்க்கெட்டை லோ பிரேக் பார்க்கணும்னு சொல்கிறேன். அப்போ இவங்களோட ஹை 361 கொடுத்துட்டாங்க. அப்போ 361னா மார்க்கெட் வந்துட்டு 22,561. அப்போ இவங்க 361க்கு மேலேயே நிலை பெற்றால் 22,200 கால் 361க்கு மேலேயே இருக்கக்கூடிய பட்சம்னா மார்க்கெட் 22,561க்கு மேலே இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். அப்போ இவங்க 361க்கு மேலே இல்லை அப்படின்னா மார்க்கெட் எப்படி 22,561க்கு மேலே போகும் அப்படின்னு உங்களை கேள்வி கேட்கணும். அப்போ தான் அந்த புரிதலோட நீங்கள் தேடல் கிடைக்கும். அப்போ 22,200 புட் 553 அப்படிங்கிற ஹை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த 553 கடக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த 550 புள்ளிகளை கழிச்சிங்கன்னா அப்போ 21,650க்கு கீழே மார்க்கெட் போகாது. அப்போ அதனால தான் இது மெயின் சப்போர்ட், இது மெயின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். அப்போது கால் புட் எதிராளியாக இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேர்த்தோட டேட்டாவையும் நம்ம ஒன்று இணைக்கிறோம். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு வர்த்தக வாய்ப்பை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ இதை கொண்டு போய் நம்ம வரைபடத்தில் நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ 22,200ல் முதல்ல வந்து காமனாக 297 to 305னால நம்ம 300 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 22,200 கால். இப்போ நம்ம 300 அப்படிங்கிற காமனான ஒரு கோட்டை போட்டுறோம். பிளாக் கலர் கொடுத்துடலாம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய முதல் ரெண்டு பேர்த்தோட ஹையை நீங்கள் அதுக்குள்ளே மென்ஷன் பண்ணிடுங்க. ஹையை மென்ஷன் பண்ண இந்த 361 553 அப்படிங்கிறது. அடுத்தது 550. இப்போ 22,200 கால் நமக்கு இந்த 360க்கு மேலே நிலை பெற்றால் அவங்களுக்கு உண்டான பயணம் 550 நோக்கி பயணம் நடக்கும்.
அதில் இருக்கக்கூடிய தடுப்புகள். அப்போ இதற்கு வந்து மார்க்கெட் வந்துட்டு எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அடுத்தது இவங்களோட லோ 127 160. இது 2 பேர்த்துக்குமே நீங்கள் போடணும். இந்த 22,200 கால் புட் 2 பேர்த்துக்குமே இதே டேட்டாவை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். 160 அடுத்து 127. இப்போ இந்த டேட்டாவை நீங்கள் ரொம்ப முக்கியம். இதை வந்து 22,200 காலுக்கும் போட்டுக்கணும், நீங்கள் புட்டுக்கும் போட்டுக்கணும். அடுத்தது நமக்கு 300 பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணும்போது 22,500 கால் வரும். நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ அதுலேயும் என்ன பண்ணுறீங்க, இப்போ காமன் ஏடிஎம் 300 அப்படிங்கிற ப்ரைஸை நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்தது அவங்களுடைய டேட்டாஸில் 22,500 இப்போ க்ளோசிங் மட்டும் பண்ணலாம். இதை வந்துட்டு நம்மளுக்கு இதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ண முடிஞ்சு பண்ணிக்கோங்க. ஆனால் நான் ப்ரீவியஸ் க்ளோஸ்னால் இன்றைய தினத்திற்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் நேற்று செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய க்ளோஸ் ப்ரைஸ் தான். அதனால் நான் அதை இது பண்ணுறேன். அப்போ 137 444. இது 22,500 கால் புட்டுக்கு இது மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் பியூட்டி. இப்போ 22,500 கால் புட்டு என்ன ரேட் இருக்குதோ நமக்கு 21,900 கால் புட்டும் அதே விலை தான் இருக்கும். இல்லைன்னா ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். அதையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ பாருங்கள், காலோட விலை 137, புட்டோட விலை 444, 22,500ஓடது. இதை வந்து நான் 21,900 மாற்றுறேன். புட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 217, காலோட விலை பார்த்திங்கன்னா 490. 21,950 எடுத்து பார்க்கலாம். 231 452. இந்த வித்தியாசம் நமக்கு வந்துட்டு இது சரியாக இருக்கணும். சின்ன வித்தியாசம் வந்ததுக்கு காரணம் வந்து ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வாலிட்டி உங்களுக்கு புட் கால் சைடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கனால அந்த ப்ரைஸை வந்துட்டு இது பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த சேமாக தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்துட்டு 22,200 அப்படிங்கிற இடத்துல 22,500க்கும் 21,900க்கும் உண்டான டிஸ்டன்ஸ் சேம். இது வந்து சம போட்டியாளர்னு சொல்லுவாங்க. அப்போ இதோட ப்ரைஸ் வந்து சமமாகணும். அப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு ஓடிஎம்மில் டைம் வேல்யூ மிஸ்மேனேஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆப்ஷன் செயின் போய் பார்த்துக்கலாம். கால் சைடு வந்து நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலிட்டி 50 ஆகும், புட் சைடு 40 இருக்கிறனால இந்த டிஃப்ரெண்ட்னால தான் நம்மளுக்கு அங்கே டிஃப்ரெண்ட் ஆச்சு. ஆனால் இது வந்து எப்படி இருந்தாலும் சரி பண்ணிவிடுவாங்க. இந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு சரியாக தான் அமையணும். அதனால் வந்துட்டு என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி. அதனால் ஆப்ஷன் பையர்களுக்கு டைம் வேல்யூவில் கொஞ்சம் கரைவு டிகே அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதனால் இதனை நன்றாக உணர்ந்து நீங்கள் வந்துட்டு வர்த்தகம் செய்யணும். அதாவது இந்த இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக எப்படி ஹோல்ட் ஆச்சுன்னா ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷன் மோடில் இருக்குன்னு அர்த்தம். அதனால் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு பெரிய ப்ராஃபிட்டுக்கெல்லாம் எதிர்பார்க்காம நீங்கள் வந்து ஸ்பீடு இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு ஏற்றம், திடீர்னு ஒரு இறக்கம், ஒரு ஏற்றம் நல்லா இருக்கும். ஆப்ஷன் பையர்களுக்கு நல்லா ஒரு வாங்கி விற்கிறதுக்கு நல்ல ஒரு ஏதுவாக இருக்கும். ஆனால் ஹோல்டு மட்டும் ஹையில் போய் வாங்கி ஹோல்டு மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா டிகே ஏற்படும் போது உங்களுக்கு பெரிய லாஸ் ஏற்படும். இது வந்து ஒரு செத்து விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி வடிவேலர்கிட்ட வந்து ஒரு காமெடி இருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்து மார்க்கெட் வந்துட்டு மேலே கீழேன்ட்டு ஆடிட்டு இருப்பாங்க. அதனால் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு ஹையில் போய் ஒரு ப்ரீமியத்தை வாங்கி ஹோல்டு பண்ணிடாதீங்க. மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு ½ hour ஒரு சைடு வேக்குள்ளே போயிட்டாலே ப்ரீமியம் வந்துட்டு அரைக்க ஆரம்பிச்சிடுவாங்க, டிகே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து கையாளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.